தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் இணையலாமா? ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் இணையலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆடி மாதத்தில் திருமணம் நடக்காது, திருமணம் நடத்த மாட்டார்கள், சுபமுகூர்த்த தினங்கள் இருக்காது. அதாவது இந்து கலாச்சாரப்படி ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைக்க மாட்டார்கள். அதேபோன்று கிறிஸ்தவர்கள் கூட ஆடி மாதத்தில் திருமணம் வைப்பது கிடையாது. ஏன் ஆடி மாதத்தில் திருமணம் வைப்பது கிடையாது என்று சொன்னால், ஆடி மாதத்தில் திருமணம் நடந்தால் அப்பொழுது புதுமண தம்பதிகள் இணைவார்கள். முதலிரவு நடக்கும், புதுமண தம்பதிகள் இணைவார்கள். அப்பொழுது விரைவில் கருவுறுவார்கள். ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் இணைந்தால் சித்திரை மாதம் மணப்பெண் பிரசவிப்பார், அவருக்கு பிரசவம் நடக்கும். சித்திரை மாதம் கடுமையான வெயில் மாதம், பிரசவத்துக்கு உகந்த மாதம் கிடையாது. ஆடி மாதத்தில் திருமணம் வைத்தால் உடனடியாக பெண் கருவுற்றால் சித்திரை மாதம் அந்த பெண் பிரசவிப்பார், குழந்தையை பிரசவிப்பார். பிரசவத்துக்கு ஏற்ற காலம் சித்திரை மாதம் கிடையாது. ஆகவே ஆடி மாதத்தில் திருமணம் வைக்க மாட்டார்கள், புதுமண தம்பதிகள் இணைய மாட்டார்கள். ஆகவே ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் இணையக்கூடாது என்பது சடங்கு சம்பிரதாயம் போன்று ஒரு வழக்கமான ஒன்றாகிவிட்டது. உண்மை காரணம் என்னவென்று சொன்னால், ஆடி மாதத்தில் திருமணம் நடந்தால் உடனடியாக பெண் கருவுறுவாள், சித்திரை மாதம் பிரசவிப்பால். சித்திரை மாதம் குழந்தை பெறுவதற்கு பிரசவத்துக்கு ஏற்ற மாதம் கிடையாது, வெயில் காலம். இதுதான் உண்மை காரணம்.